சபரிமலையில் கூட்ட நெரிசல் காரணமாக தரிசனம் செய்யாமலேயே திரும்பும் பக்தர்கள். இதனால் சபரிமலையில் தினமும் 90,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஆண்டுதோறும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஐயப்ப மாலையிட்டு சபரிமலை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. கேரளா மட்டுமல்லாது தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்திலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு மாலையிட்டு செல்வது வழக்கம். நவம்பர் 16ஆம் தேதி மண்டல பூஜைக்காக நடை திறந்தது முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அங்கு செல்லும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள். முறையாக தரிசனம் செய்ய முடியவில்லை என்றும் கூறுகின்றார்கள். மேலும் சிலர் சன்னிதானமே செல்ல முடியாமல் கூட்ட நெரிசல் காரணமாக பம்பாவிலிருந்தே திரும்பி விடுகிறார்கள். மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசும் நிர்வாகிகளும் திணறுவதாக சொல்லப்படுகிறது. கடந்த 9 ஆண்டுகளாகவே ஆன்லைன் புக்கிங் முறை அமல்படுத்தப்பட்டு வருகிறது. சொல்லப்போனால் இதைவிட அதிகமான கூட்டத்தை எல்லாம் சபரிமலை சந்தித்துள்ளது. அப்போதெல்லாம் நிகழாத இந்த சிக்கல்கள் இப்போது நிகழ்வதற்கு முற்றிலும் நிர்வாக குளறுபடிகளே காரணம் என்று கூறுகின்றார்கள். உதாரணமாக ஆன்லைன் புக்கிங் மூலம் ஒரு நாளைக்கு 60,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதே நேரத்தில் நிலக்கல்லில் ஸ்பாட் புக்கிங்கிற்கும் அனுமதிக்கிறார்கள். எதிர்பாராத விதமாக ஸ்பாட் புக்கிங்கில் 40,000 பேர் வந்துவிடுகிறார்கள். இந்த முறை திருப்பதி மாதிரியே பின்பற்றுகிறோம் என்று கூறி கூண்டு கட்டி விட்டுள்ளார்கள். திருப்பதியில் கூண்டில் அடைத்து விடுகிறார்கள் என்றால் அங்கு அதற்கு உண்டான வசதிகளையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். உணவு முதல் கழிவறை வரை சகல வசதிகளும் அங்கே இருக்கும். ஆனால் இங்கோ உணவு, கழிவறை உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இல்லை. இந்நிலையில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் பக்தர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாகியுள்ளது. மெய்நிகர் வரிசை முன்பதிவு மட்டும் இன்றி உடனடியாக முன்பதிவு செய்தும் பல பேர் சபரிமலைக்கு வந்ததால் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத வகையில் இருந்துள்ளது. இதன் காரணமாக சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் 10 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் உடனடியாக தலையிட்டு மேலும் கேரள ஹைகோர்ட்டும் ஐயப்ப பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருக்கவும் கூட்ட நெரிசலை தவிர்க்க பல்வேறு நடைமுறைகளை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. அதாவது சபரிமலையில் நிலவும் கூட்ட நெரிசலை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். கோவிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையை நாள் ஒன்றுக்கு 90,000 குறைக்க வேண்டும். மெய்நிகர் வரிசை முன்பதிவு மூலம் 80,000 பேருக்கும் உடனடி புக்கிங் மூலம் 10,000 பேருக்கும் மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும். முன்பதிவு இல்லாதவர்கள் பம்பையிலிருந்து சன்னிதானம் வரை செல்ல அனுமதிக்கப்படாமல் இருப்பதை போலீசார் உறுதி செய்ய வேண்டும். மெய்நிகர் வரிசை முன்பதிவுகளில் குறைப்பு ஏற்பட்டால் அதிகமான பக்தர்களை உடனடி புக்கிங் மூலம் தரிசனம் செய்ய அனுமதிக்கலாம். தரிசனம் முடிந்து திரும்பும் பக்தர்களை பம்பையிலிருந்து அனுப்ப வேண்டும். நிலக்கல்லில் இருந்து காலியாக உள்ள பஸ்களை பம்பைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேரள ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் நிலக்கல் மற்றும் பம்பை இடையே கூடுதல் பஸ்கள் இயக்கம், பக்தர்கள் நெரிசலில் சிக்காமல் நிறுத்தி அனுப்புவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் காரணமாக சபரிமலையில் நிலவி வந்த கூட்ட நெரிசல் பிரச்சனைக்கு தற்போது தீர்வு ஏற்பட்டுள்ளது. இப்படி நிர்வாக குளறுபடிகளை நீக்கிவிட்டாலே சபரிமலைக்கு எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்தாலும் சமாளித்து விடலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.